Taste the Daily. கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை அறிவித்த விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கோரினார். கருவில் இருக்கும் தனது குழந்தையின் பாலினத்தை அறிவித்து சர்ச்சையில் சிக்கிய பிரபல யூடியூபர் இர்ஃபான் தற்பொழுது மன்னிப்பு கோரினார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைப்பில் இருக்கிறார். சுகன்யா, தற்பொழுது யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த மன்னிப்பு கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? அருணா, யூடியூபர் இர்ஃபான் கடந்த 19ஆம் தேதி அவருடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல் உள்ளிட்ட பக்கங்கள்ல அவர் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தாரு. அவருக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை துபாயில போய் தெரிஞ்சுட்டு அதை அதுக்காக ஜெண்டர் ரிவியல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணி 19ஆம் தேதி அந்த வீடியோவை அவருக்கு பெண் குழந்தை பிறக்க இருப்பதாக அவர் யூடியூப் வீடியோவாக பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இதுக்கு சமூக வலைதளங்களையும் சரி கண்டனங்கள் எழுதுது. தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அதுக்காக ஒரு குறிப்பாணை ஒன்றை தயார் செய்து இது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று, ஜெண்டர் ரிவியல் பண்றதுன்றது, ஜெண்டர் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதே ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி இதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர் ஒரு குறிப்பாணையை தயார் பண்ணி இன்னைக்கு காலையில அந்த குறிப்பாணை நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய இர்ஃபான் வியூ அலுவலகத்தில் நேரில் சென்று மருத்துவத்துறை அதிகாரிகள் அவருக்கான அந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணாங்க. இதைத் தொடர்ந்து தற்போது தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அலுவலகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனரை நேரில் சந்தித்து யூடியூபர் இர்ஃபான் ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். இதுல இந்த மாதிரி இந்தியால அவர் கொடுத்திருக்கிறது ஒரு ஃபார்மல் கடிதம் தான். இந்தியாவில இந்த மாதிரி பாலினத்தை கண்டறிவதும் சரி, அதை வெளிப்படுத்துவதும் சரி சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று அப்படிங்கறது எனக்கு தெரியாது. அது தெரியாம நான் இந்த செயலை செஞ்சுட்டேன். அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன். இது தப்பு அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறையில நோட்டீஸ் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனேமே நான் அந்த வீடியோவை நான் நேத்தே ரிமூவ் பண்ணிட்டேன். சோ இதற்கு மேலாக ஃபர்தரா எந்த நடவடிக்கையும் என் மேல வேண்டாம். நான் செய்த தப்புக்காக நேற்றே அந்த வலையொலியை நான் நீக்கிவிட்டேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து இதற்கு மேல இந்த செஞ்ச தப்பு அப்படிங்கறத அதுக்கு மன்னிப்பு கோரும் விதமாகவும் அதே போல பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இதை போல இனிமே யாரும் ஜெண்டரை குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே யாரும் தெரிந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு வீடியோவை நான் விரைவில் வெளியிடுகிறேன். அந்த வீடியோவிலும் மன்னிப்பையும் கோருகிறேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அந்த லெட்டர்ல ஒரு முன் வச்சு அந்த கடிதத்தை டிஎம்எஸ் அலுவலகத்தில் டிஎம்எஸ் இயக்குனரிடம் அவர் யூடியூபர் இர்ஃபான் கொடுத்திருக்காரு. அவர் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது ஒரு ஃபார்மலான விஷயமா தான் புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில் அது தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவர் இங்கிருந்து போய் துபாயில ஸ்கேன் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் இங்கே ஜெண்டர் ரிவியல் பார்ட்டி அப்படிங்கறத ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணி அவரு இந்த விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு. அதனால தெரியாது அப்படிங்கிறது மன்னிப்பு கடிதத்துல ஃபார்மலா சொல்லக்கூடிய ஒன்று. அதைத்தான் இர்ஃபான் செய்திருக்கிறார். அருணா, சுகன்யா, அவர் ஃபார்மலா தான் இந்த செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. இந்த கடிதத்திற்கு மருத்துவத்துறை தரப்பிலிருந்து என்ன கூறப்பட்டுள்ளது? அதாவது இந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா இந்தியாவில சிசு பாலினம் அறிவதும் அறிவிப்பதும் பாலின தேர்வை தடை செய்வதுமான சட்டம் 1994 போடப்பட்டிருக்கு. இதுல மேக்சிமமே உங்களுக்கு ஃபைன் தான் அப்படிங்கறதுனாலயும் சில அட்வொகேட் எல்லாம் சொல்றாங்க 3 years வரைக்கும் இதுக்கு சிறை தண்டனை எல்லாம் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் கூட மேக்சிமம் இது ஃபைன்ல தான் போய் முடியுது அப்படிங்கறதுனாலயா இதெல்லாம் யாரும் தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க யாரும் அப்படி எந்த பெரிய லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி, அரசு மருத்துவமனைகள்ல இருந்து ஆரம்பிச்சு தனியார் மருத்துவமனைகள் வரைக்கும் யாரும் இங்க இதை சொல்றது இல்ல. அப்படி இருக்கும்போது இத தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, தெரியும். அதனாலதான் அவங்க இங்கிருந்து போய் வேற ஒரு இடத்துல அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு அதை இங்க ஒரு வியூஸ்க்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா சுகன்யா, பாலினம் கண்டறியும் சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் இருப்பது தனக்கு தெரியாது என்று இர்ஃபான் தெரிவித்திருக்கிறார். தவறுக்கு மன்னிப்பு கோருகிறேன் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுகன்யா. Taste the Daily.